வீரர் படை, இந்த படையை பத்தி பேசுறதுக்காக ஒரு பெரிய ஹீரோ வர போறாரு. அவரும் உங்களை மாதிரி தான் பல தடைகளை தாண்டி இன்னைக்கு இங்க நிக்கிறாரு. தமிழ்நாடு அரசு பள்ளியில படித்தவர், சந்திராயன் 3 திட்டத்தின் இயக்குனராக முன்னேறிய நம்மளுடைய விண்வெளி நாயகன் திரு வீரமுத்துவேல் அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ரொம்ப நன்றி, ரொம்ப பெருமையா இருக்கு. ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank the Agram Foundation for inviting me to be part of this 15th year event. It is respected Surya sir, founder of Agram Foundation. What you are doing is something great service for the humanity, sir, and which you are doing successfully for the last 15 years. That is a phenomenal work. என்னோட இந்த மாதிரி ஒரு 99% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த அவங்களோட தனக்காகவும் ஃபேமிலிக்காகவும் மட்டும் லைஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் சொசைட்டிக்காக இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட் சர்வீஸ். இதை எப்படி நான் சொல்லணுன்னா, இட்ஸ் ரியலி அ ஃபெனாமினல் ஒர்க். உங்களோட என்னோட வாழ்த்துக்கள் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு எல்லா சிறப்போடவும் அருளோடவும் நீங்கள் இருக்கணும், அதுதான் என்னோட வேண்டுகோள். ஸோ கம்மிங் டு இன்ஜினியரிங் படிக்கிறத பற்றி என்னை பேச அழைச்சிங்க. நானும் உங்களுக்கும் எனக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. உங்களை மாதிரி தான் நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் ஆக்சஸ் உங்களுக்கு வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. யூ ஆல் ஆர் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இந்த பர்டிகுலர் இதை கொடுத்ததுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அக்ரம் ஃபவுண்டேஷனுக்கு. இன்ஜினியரிங்கில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து சொசைட்டியில் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. லைக் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் தேவை. இன்ஜினியரிங் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி அ க்ரூஷியல் ரோல். ஒரு பென்னு தயாரிக்கணுனாலும், இல்லை ஒரு ஏர்க்ராஃப்ட் தயாரிக்கணுனாலும், ஹெலிகாப்டர் தயாரிக்கணுனாலும், இல்லை ஒரு சேட்டலைட்டோ ராக்கெட்டோ ப்ரொடியூஸ் பண்ணணுனாலும் இன்ஜினியரிங் தேவை. அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப எனார்மஸ். பர்டிகுலராக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் என்னோட எம்இ பிஹெச்டி எல்லாமே என்ஐடி ஐஐடியில் சென்னையில் தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 21 வருஷமாக இஸ்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எடுத்த ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, சந்திராயன் 3 பற்றி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அது எவ்வளோ ஒரு இன்ஜினியரிங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லணுன்னா, நம்ம இங்கேருந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஒரு 0 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் நம்ம மூணில் போய் அதை வந்து 0 மீட்டர்/செகண்டில் திரும்பவும் தரையிறங்கணும். நமக்கும் மூணுக்கும் வந்து ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. நீங்கள் எவ்வளோ ப்ரிசைஸாக வித்தவுட் எனி மைக்ரோ செகண்ட் டிலேயில் நீங்கள் மூணுக்கு போகணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எதுவுமே ஸ்டாட்டிக்காக இங்கே இல்லை, எல்லாமே டைனமிக்காக இருக்குது. அர்த்து வந்து அதை தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. நிலா வந்து பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு. இது ரெண்டுமே வந்து சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. எல்லாமே வந்து டைனமிக்காக இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரிசைஸாக நீங்கள் இங்கேருந்து ஒரு வெலாசிட்டியில் 11 km/s வெலாசிட்டியில் நீங்கள் ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணி அது மூன்கிட்ட போகும்போது துல்லியமாக அந்த மூனை நம்ம கேப்சர் பண்ணணும். இங்கே இருக்கிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அங்கே இருக்கிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் அந்த வெலாசிட்டியை ரெடியூஸ் பண்ணி திரும்பவும் ப்ரீ டிஃபைன்டு லேட்டிடியூட் லாங்கிடியூடில் நீங்கள் வந்து லேண்ட் ஆகணும். இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சேலஞ்சாக நான் பார்த்தது. ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளமில் ஒரு பெரிய சேலஞ்சாக நான் பார்த்தது. அந்த மாதிரி இது மட்டும் கிடையாது, நிறைய கேஜெட்ஸ் வந்து இன்ஜினியரிங்க்கு சேலஞ்சாக இருக்குது. லைக் ஆட்டோமொபைல் ஆஸ் வெல் அஸ் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரெக்குவயர்மெண்ட். ஆனால் ஒன்று நான் பார்த்தது, ஒரு கன்சர்னாக நான் பார்த்தது என்னென்னா, கோர் இன்ஜினியரிங் வந்து இப்போ நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அப்படின்னு போயிட்டுருக்காங்க. டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குது. மேபி அவங்களோட சேலரி வந்து 3 times 4 times ஆஃப் த கோர் இன்ஜினியரிங் யூ மே கெட். ஆனால் டவுன் த லைனில் சஸ்டைனன்ஸாக இருக்கணும்னா டெஃபினட்டாக கோர் இன்ஜினியரிங் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல்.
ஸோ நீங்கள் எல்லாம் வந்து ஹார்ட்வேர் இல்லைன்னா சாஃப்ட்வேர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேண்டருக்கும் ரோவருக்கும் ஹார்ட்வேர் இல்லைன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே தேவைப்படுது. பர்டிகுலராக கோர் இன்ஜினியரிங் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றைக்குமே இல்லாமல் போனது அது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அப்போ சிவில் இன்ஜினியரிங் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நீங்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் எப்போ வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை தான் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சாங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராப்பராக கைட் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது நான் சொல்ல வேண்டியது, நான் நிறைய பேர் ஷேர் பண்ணதை பார்த்தேன். இவங்க எல்லாமே ஆல்ரெடி கோர் இன்ஜினியரிங்கில் ஆண்டர்ப்ரெனராக இருக்காங்க. நான் மேபி அந்த காலகட்டத்தில் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போகாமல் இருந்திருந்தேன்னா நானும் ஒரு ஆண்டர்ப்ரெனராக ஆயிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க கோர் இன்ஜினியரிங் எடுத்து அதே ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ஐடியில் போய் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய யூஸ் கிடையாது. அது ஒரு அந்த பர்டிகுலர் சீட்டும் வேஸ்ட்டு. அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற வேலையும் வந்து உங்களோட பேஷனேட்டாக நீங்கள் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்திருக்கீங்களோ அதில் வந்து 100% உங்களை கொடுங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஒருத்தவங்க சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ வித் திஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ வந்து நிறைய இண்டஸ்ட்ரியோட டைப் இருக்குது. ஸோ இப்போவே வந்து தே ஆர் பீங் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஃபியூச்சர் ரெடி ப்ராஜெக்ட். ஸோ வித் திஸ் ஐ விஷ் யூ குட் லக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அண்ட் பர்டிகுலராக I am very sure each and every one of you will reach into a greater heights in your career in the times to come. But don't forget to give it back to the society and the Agram Foundation. I am also thankful to the volunteers who are part of this event as well as for this foundation. Thank you very much. Thank you sir, thank you so much. And ஒரு காசோலை உங்களுக்காக சாய்ராம் காலேஜ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு காசோலையை உங்க கைகள் மூலமா அகரத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. So can we have the family of Sairam Engineering College? Surya sir on stage. So முத்துவேல் சார், நீங்க அந்த உங்களுடைய கரங்களால அந்த மதிப்பில்லாத காசோலை, ஏன்னா செக்குக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், பட் அது கொடுக்கறதுக்கான மனசு வந்து பிரைஸ்லெஸ். Let's hand over the check. Thank you to the entire engineering squad. Thank you very much. Thank you. நிறைய பேர் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் ப்ளீஸ் டைம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் இருக்கேன். என்னை நீங்கள் மன்னிச்சிடணும். கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தர் கதையும் கேட்கலாம், பட் நான் அதை முடிவு பண்ணுற அதிகாரம் எனக்கு இல்லை. நீங்கள் என்னை மன்னிக்கணும். ஓகேவா? நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.